அனைவருக்கும் வணக்கம். திருவெண்காடு சிவங்கோலை பற்றி தெரிந்து கொள்ளும். நவகிரக ஸ்தலத்தில் புதனுக்கு பரிகார ஸ்தலமாக விளங்குகிறது. மேலும் திருப்பந்தரும் திருவெண்காடு என்றும் அழைக்கப்படுகிறது. இது மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ளது. சாமியின் பெயர் சிவதாரணேஸ்வரர் கோயில். அம்பாள் பெயர் பிரம்ம வித்யாம்பிகை என்று கூறப்படுகிறது. இஸ்தலத்தை பற்றி அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர் பாடி உள்ளார்கள். பிரளய காலத்தில் அழியாமல் சிவபெருமான் தனது சூலாயத்தால் தாங்கப்பட்டு பக்தர்களை காத்ததால் இது அருள்பாலிக்கின்ற ஸ்தலமாக விளங்குகிறது. 4 வேதங்களை இயற்றிய வியாசமுனிவர் எழுதிய கந்த புராணத்திலும் அருணாசல புராணத்திலும் இஸ்தலத்தின் சிறப்புகளை பற்றி கூறப்பட்டுள்ளது. ஸ்தல வரலாறை பற்றி தெரிந்து கொள்வோம். தனந்தாசூரன் என்ற அசுரனின் மகன் மருத்துவன் என்ற அசுரன். இவன் சிவபெருமானை நினைத்து கடிந்தவன் செய்தான். அவன் செய்த தவத்தின் பலனாக சிவபெருமான் மருத்துவ அசுரனுக்கு சூலாயத்தை வரமாக கொடுத்தார். பெற்ற வரத்தினால் உலகில் உள்ள உயிர்களுக்கும் தேவர்களுக்கும் கடும் துன்பத்தை கொடுத்தான் அசுரன். எனவே தேவர்கள் சிவபெருமானிடம் தாங்கள் படும் துன்பத்தையும் கஷ்டத்தையும் கூறி தங்களை காப்பாற்ற வேண்டினார்கள். சிவபெருமான் நந்திய பகவானை மருத்துவ அரசனிடம் அனுப்பினார். மருத்துவ அசுரன் சிவபெருமானிடம் பெற்ற சூலாயத்தால் நந்தியம் பெருமானை 9 இடங்களில் தாக்கினான். இன்றும் நந்தியின் உடலில் உள்ள காயங்களை இத்தலத்தில் பார்க்கலாம். நந்தியம் பெருமான் காயமடைந்ததை அறிந்த சிவபெருமான் கோபம் கொண்டார். அந்த கோபத்தின் காரணமாக அகோரமூர்த்தியாக உருவெடுத்தார். அகோரமூர்த்தியாக அவர் மாசி மாதம் தேய்பிறை பிரதம திதி பூர நட்சத்திரத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு 12 மணிக்கு உருவெடுத்தார் என கூறப்படுகிறது. அகோரமூர்த்தி கரிய திருமேனியுடன் 8 கரங்களும் 7 ஆயுதங்களும் தாங்கி கம்பீரமாக போர்க்குளத்துடன் தோன்றினார். மேலும் கைகளில் மணி, கேடயம், கத்தி, வேதாளம், உடுக்கை, கபாலம், திரிசூலத்துடன் கோர பற்களுடன் 14 பாம்புகளை தன்மேல் அணிந்து அஷ்ட பைரவர்களின் புன்னகை முகத்துடன் தனது 5 முகங்களில் ஒன்றான அகோர முகத்துடன் இருந்தார். இதனை கண்ட மருத்துவ அசுரன் அகோரமூர்த்தியின் உருவத்தை பார்த்து வணங்கி திருவடியை சரணடைந்து, இனிமேல் உங்களை வழிபடும் பக்தர்களுக்கும் தேவர்களுக்கும் நவகிரக தோஷம் மற்றும் பித்ரு தோஷம் நீங்கி வாழ்வில் வளமும் செழிப்பும் ஆரோக்கியமும் வழங்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறான். அதன்படியே அனைத்தையும் கொடுத்து ஆசீர்வாதம் வழங்கினார் அகோரமூர்த்தி என்பது சில வரலாறு ஆகும். இங்கு சிவபெருமான் சுயம்புமூர்த்தியாக பக்தர்களுக்கு அனுகிரகம் புரிகிறார். மேலும் ஞாயிறு தோறும் அகோரமூர்த்திக்கு இரவு அகோர பூஜ்யம், மாதந்தோறும் பூர நட்சத்திரத்தில் பூஜ்யம் நடைபெறுகிறது. சிவபெருமானின் 64 மூர்த்தங்களில் ஒன்றான அகோரமூர்த்தியை இத்தலத்தில் மட்டும் காண முடியும் என்று கூறப்படுகிறது. அம்பிகை மாதங்க முனிவருக்கு மகளாக தோன்றியதால் மாதங்கி என்ற பெயரும் பெற்றுள்ளார். பிரம்மனுக்கு வித்தியை கற்பித்ததால் பிரம்ம வித்யாம்பிகை என கூறப்படுகிறாள், போற்றப்படுகிறாள். இங்கு உள்ள புத பகவான் கல்வி, பேச்சு திறமை மற்றும் சகல செல்வங்களை வழங்கி அருள் புரிவதாக கூறப்படுகிறது. எனவே புத பகவானை வேண்டிக் கொண்டால் பலன் கிடைக்கும். இஸ்தலமானது சீர்காழியிலிருந்து பூம்புகார் செல்லும் வழியில் சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவிலும், மயிலாடுதுறையிலிருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. எனவே அனைவரும் ஒருமுறை திருவெண்காடு சென்று சிவபெருமான், அம்பாள், புத பகவான் அருளை பெற்று வாழ்வோம் வளமாக. நன்றி, வணக்கம்.